நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தென் ரொட்டேஷனல் மோஷன்ன்ற இந்த யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலாக இன்றைக்கி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்கலி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் ஆஃப் மாஸ், ரைட். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பென் எடுத்துக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது நான் அசியூம் பண்ணிக்கிறேன் லைக் திஸ் இஸ் ஒன் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த என்டையர் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மாசஸ், அதாவது அதனுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் ஆகிருப்பாங்க, ரைட். இப்போ இந்த என்டையராக இருக்கக்கூடிய இந்த டோட்டல் மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாஸுமே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம், ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஒரு ரெகுலர் ஆப்ஜெக்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் போது இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் இன் த சென்டர் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். இந்த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் லை ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும், ஓகேவா. இஃப் இன் கேஸ் இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே என்னென்ன விதமான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம நீட்டில் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா மாசஸுமே பாயிண்ட் மாசஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க, ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டிகல் நேம் வந்து ஏ அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே. அந்த ஏங்கிற பார்ட்டிகல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல்ஸ் அலாங் அ ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக அவங்களோட மோஷன் எப்படி இருக்கும், இட்ஸ் அபவுட் திஸ் பெரபோலிக் பாத்தில் இருக்குமா, ரைட். அப்போ அந்த பெரபோலிக் பாத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ண போகிறோம், பாயிண்ட் மாசஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ண போகிறோம், ரைட். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் மாசஸ் அப்படிங்கும்போது சார் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பாயிண்ட் மாசஸ் நத்திங் பட் அந்த என்டையர் மாஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டு அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பாயிண்ட்டில் கான்சன்ட்ரேட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டினுடைய ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோஷன் இன் அ பிளேன் யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ரைட். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நீட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ரைட். ஓகே, சரிப்பா. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. சரி, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆப்ஜெக்டினுடைய மாஸ் எந்த பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது, ஓகே, ரைட். ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா விச் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஓகேடா. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அதன் மேலே ஏதாவது ஒரு ஆக்சலரேஷனோ அல்லது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இருக்கும்போது அதனுடைய வெயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த கன்சன்ட் டேர்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரைட். ஓகே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் தான். பட் இருந்தாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட். அப்போ நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் தோ அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகலாம், ஆக்சலரேட் ஆகாமலும் இருக்கலாம், அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இஃப் இன் கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ரிங்கோ ஒரு டிஸ்கோ நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே, அந்த டிஸ்கை இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் ஒரு ஸ்பேஸில் ஒரு வேக்கம் சேம்பரில் நான் கொண்டு போய் வைக்கிறேன் போது அந்த இடத்துல கிராவிட்டி இருக்காது, ரைட். அப்போ கிராவிட்டி இல்லாத போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெயிட்டு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட் ஆகுமான்னு கேட்டால் அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம அப்படி ஆகுது அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ தட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்காது, ஆனால் அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், ரைட். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸை எப்படி சார் ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச்சில் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்கலாக அதனுடைய பொசிஷன் வச்சுக்கிட்டு நம்ம அதனுடைய ஒன் டைமென்ஷன் மோஷனாக இருக்கும்போது ஒன் டைமென்ஷனில் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி அவங்க டூ டைமென்ஷனல் மோஷனாக இருக்கும்போது அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இட்ஸ் அபவுட் பியூர்லி ஒன் டைமென்ஷனல் மோஷன், சரிடா. இப்போ ஒன் டைமென்ஷனல் மோஷன் எடுத்துக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் விச் இஸ் ஒரு மாசஸ் எடுத்துக்கிறேன், ரைட். திஸ் இஸ் த மாஸ் M1 அப்படின்ற ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன். ஹியர் திஸ் இஸ் M2 அண்ட் ஹியர் திஸ் இஸ் M3 3 மாசஸ் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஏன் இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திருக்கேன் அப்படின்னா போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட்ஸ் அபவுட் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஓகேவா. இப்போ ஒரு மாஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், சே எக்ஸாம்பிள் இவங்களோட டிஸ்டன்ஸ் X1 இவங்களோட டிஸ்டன்ஸை நான் X2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட எக்ஸ் டைமென்ஷன் ஆக்சுவலாக எல்லாமே எப்படி தான் இருக்காங்க, அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்காங்க, ரைட். இப்போ இவங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும்போது இவங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா. சரி சார், இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா
பேசிக்காக சென்டர் ஆஃப் மாஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா இட்ஸ் அபவுட் அ மேத்தமெட்டிக்கல் மெத்தட். அப்போ நான் அலாங் த எக்ஸ் ஆக்சஸில் கால்குலேட் பண்ணுறங்க போது விச் இஸ் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் அண்டு தயர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ரைட்? அப்போ இந்த சிஸ்டம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா எப்படி இருப்பாங்க அப்படின்னா m1 x1, அதாவது மாஸ் 1 அண்ட் தென் மாஸ் 1க்கும் மாஸ் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய செப்பரேஷன் x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் m3 x3 டிவைடட் பை the summation of the entire masses, which is என்ன சொல்லுவோம் நம்ம இவங்களோட இந்த summation of the masses நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது சரி சார், இப்போ இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸை நான் எப்படி சார் அப்ரோச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஆர்டினேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த இடத்துல கொஷினில் கிவனில் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் எந்த இடத்துல கோஆர்டினேட்ஸை கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்ட்டில் வச்சு தான் கோஆர்டினேட்ஸ் நம்ம செட் பண்ணுவோம், ரைட்? இப்போ இந்த இடத்துல எந்த விதமான கோஆர்டினேட்ஸை கொடுக்காதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா m1 பாயிண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்? அப்போ இந்த இடத்துல கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படிங்கும்போது விச் இந்த கம்ப்ளீட் அண்ட் ஆரிஜின் பாயிண்ட். அப்போ ஆரிஜின் பாயிண்ட்டுங்கும் போது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? எக்ஸும் 0வாக இருக்கும், ஒய்யும் 0வாக இருக்கும், ஜெட்டும் 0வாக இருப்பாங்க, ரைட்? ஓகே, இப்போ ஜெட்டும் 0வாக இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக 0வாக இருக்கும்போது நான் இப்போ இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா m1 மாஸ் இவங்க, ஓகேவா? அப்போ அந்த m1 மாஸுக்கும் m2 மாஸுக்கும் எடுத்துக்கும் போது இவங்களோட கோஆர்டினேட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஹியர் திஸ் இஸ் x1 y1 z1, x2 y2 z2, அதே மாதிரி x3 y3 அண்ட் தென் Z3, ரைட்? அப்போ இவங்களோட டேர்ம்ஸ் எல்லாம் நான் டேரெக்டாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணேன் அப்படின்னும் போது ஐ ஹாவ் த மாஸ் m1 அண்ட் தென் அவங்களோட x1ஓட வேல்யூ என்னவாக இருக்காங்க? விச் இஸ் லைஸ் இந்த ஆரிஜினில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான வேல்யூஸும் இருக்காது, அதாவது எந்த விதமான டிஸ்டன்ஸஸும் கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் அவங்களோட வேல்யூ 0 ப்ளஸ் m2 இன்டூ x2 இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் மாஸ் அண்ட் தென் செகண்ட் மாஸ். அப்போ செகண்ட் மாஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கோஆர்டினேட்டில் இருப்பாங்க? ஃப்ரம் த ஆரிஜினில் பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காங்க? x1 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காங்க. ஸோ தட் அவங்களோட வேல்யூ என்னவாக இருக்கும்? x1ஆக இருக்கும், ரைட்? ஓகே, அப்போ m3 எடுத்துக்கிட்டோன்னா என்னவா இருப்பாங்க? இட்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. ஏன்னா இந்த இடத்துல ஆரிஜின் இருக்குது, அப்போ ஆரிஜினில் இருந்து m3ங்கும் போது என்னவா இருக்கும்? x1 டிஸ்டன்ஸ் ப்ளஸ் x2 டிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்லலாமா, ரைட்? x1 ப்ளஸ் x2, ரைட்? டிவைடட் பை த சமேஷன் ஆஃப் த என்டையர் மாசஸ். என்னென்ன மாசஸ் இருக்குது? m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3, ரைட்? m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3, ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இவங்களோட எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன சார் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு என்ன ஆகிடுவான்? 0 ஆகிடுவான். அப்புறம் ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருப்பான்? m2 x1 m3 x1 ப்ளஸ் m3 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3, ஓகேவா? விச் இஸ் இந்த யூனிட் ஆஃப் நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர்லையும் கொடுத்துருக்கலாம், சென்டிமீட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்கலாம். என்ன டிஸ்டன்சஸ் கிடைக்குதோ தட்ஸ் அ யூனிட் ஆஃப் திஸ் சென்டர் ஆஃப் மாஸ், ஓகேவா? இதுதான் பேசிக்காக ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டினுடைய சென்டர் ஆஃப் மாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்குண்டான தியரிட்டிக்கல் பார்ட் அப்படின்றத சொல்லலாம், ரைட்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம், ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன், ரைட்? திஸ் இஸ் த மாஸ் m அண்ட் தென் த செகண்ட் மாஸ் 2m அண்ட் தென் த தேர்ட் மாஸ் 3m. இந்த மாதிரி ஒரு 3 மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிஸ்டத்தில் இவங்களுடைய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 மாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் L அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் 2L அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறேன், ரைட்? ஓகே, சரி சார். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஷினில் என்ன கோஆர்டினேட்டோட வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த கோஆர்டினேட்டோட வேல்யூஸை பொறுத்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்க எந்த ஆரிஜினில் எந்த இடத்துல நம்ம வந்து ஆரிஜின் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும், ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நான் என்ன சொல்கிறேன்? ஃபைண்ட் center of mass, find center of mass from 2m மாஸ், ரைட்? இந்த 2m மாஸில் இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே லையாக இருக்காங்க அப்படின்றத இப்போ நான் கேல்குலேட் பண்ண சொல்கிறேன், ரைட்? ஓகேவா? சரி, இப்போ நான் இப்போ கேல்குலேட் பண்ண சொல்கிறேங்கும் போது அப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகிடுவாங்க? எனக்கு ஆரிஜின் பாயிண்ட் ஆகிடுவாங்க, விச் இஸ் 0,0,0, ரைட்? ஓகே, சரி. இப்போ இங்கே இருந்து நான் இப்போ ஒரு டிஸ்டன்ஸையும் இப்போ கேலிப்ரேட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ இவங்களோட எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் நான் கேல்குலேட் பண்ணேன்னா பேசிக்காக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? m1 x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் m3 x3 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3, ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இதில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது இப்போ ஃபஸ்ட்டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? m. இப்போ பேசிக்காக நம்ம பேஸ்ட் அப்பான் த கோஆர்டினேட்ஸ்னு எடுத்துக்கும் போது இவங்க ஆரிஜின் பாயிண்ட்டா? அப்போ இவங்க ஆரிஜின் பாயிண்ட் நீ கன்சிடர் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இட்ஸ் அபவுட் கம்ப்ளீட்டில் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தானே. அப்போ இந்தாண்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே என்னவாக இருப்பாங்க? பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூஸாக இருப்பாங்க. இந்தாண்டு இருக்கவங்க எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க? நெகட்டிவ் எக்ஸ் வேல்யூஸாக இருப்பாங்க. அப்போ இந்தாண்டு நீ கன்சிடர் பண்ணும்போது ஆரிஜினில் இருந்து m1ங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க? Lங்கிற டிஸ்டன்ஸில் இருக்காங்க, பட் இன்ஸ் த நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ தட் -L டைரக்ஷனில் இருக்காங்க. ஓகே, ப்ளஸ்
2m இன்டூ செகண்ட் மாஸ் எங்கே இருக்காங்க, அவங்களோட ஆரிஜின்லேயே இருக்காங்க. ஸோ தட் அவங்களோட வேல்யூ 0வாக இருக்கும், ரைட். ப்ளஸ் 3m இன்டூ அவங்க என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஆரிஜினில் இருந்து 2l டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஓகேவா. டிவைடட் பை விச் இஸ் m ப்ளஸ் 2m ப்ளஸ் 3m, ஓகேவா. அப்போ இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னவாக இருக்கும், -ml. இவங்களோட டேர்ம் என்ன ஆகிடுவாங்க, 0 ஆகிடுவாங்க. ப்ளஸ் 6ml டிவைடட் பை இவங்களோட என்டையர் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னவாக இருப்பாங்க, m ப்ளஸ் 2m ப்ளஸ் 3m ப்ளஸ் 3mங்கும் போது 6m இருப்பாங்களா, ஓகே. அப்போ 6m எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னும் போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்மளுக்கு m காமனாக இருக்காங்களா, m கேன்சல் பண்ணிவிடுவோம். ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருப்பாங்க, -l ப்ளஸ் 6lங்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைப்பாங்க, 5l டிவைடட் பை வேல்யூ என்ன இருக்காங்க, 6. ஸோ தட் அப்போ இவங்களோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 5l டிவைடட் பை 6. சரி சார், இப்போ நம்ம எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் 5l டிவைடட் பை 6ல் இருக்காங்க அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் சார். ஓகே சார், அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டில் இந்த சிஸ்டமில் இவங்க எங்கே சார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லை விட கம்மியாக தான் சார் இருக்காங்க. அப்போ எல்லை விட கம்மியாக இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. சரி சார், அப்போ இங்கேருந்து இவங்க வரைக்கும் எல் இருக்காங்க. அப்போ எல்லில் இருந்து அப்போ இங்கே எல் முடிகிறாங்க அப்படின்னும் போது இந்த சைடு தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எல் டேர்ம்ஸ் இருக்காங்க. அப்போ 2l இங்கே இருக்காங்க, இன்பிட்வீனில் இங்கே இருப்பாங்க, நம்ம கன்சிடர் பண்ணலாமா, ரைட். அதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் இன் த பாசிட்டிவ் சைன். அப்போ அந்த பாசிட்டிவ் சைன் டினோட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் 5l டிவைடட் பை 6 அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க 2l அப்படின்ற நான் என்டையர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் அவங்களோட டிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஓகே. அப்போ எல் அப்படின்னும் போது 5l டிவைடட் பை 6ங்கும் போது என்னவா தான் இருப்பாங்க, ஆப்வியஸாக இதை விட இன்னும் கொஞ்சம் நியராக இருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த பாயிண்டில் தான் இவங்களோட எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸான 5l டிவைடட் பை 6 அப்படின்ற இந்த பாயிண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும், ஓகேவா. ஓகே ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம். இப்போ அலாங் ஒய் ஆக்சிஸில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஒய் ஆக்சிஸில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு மாஸ் இருக்காங்க, ஓகேவா. அவங்க m, ஓகேவா. அடுத்து இன்னொரு மாஸ் இருக்குது 2m அண்டு இன்னொரு மாஸ் இருக்குது 4m. டிஃப்ரெண்ட் மாசஸ் நான் எடுத்திருக்கேன். ஈச் மாசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு டினோட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஆனால் இவங்களோட ஆரிஜின் கொஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4m மாஸில் இருந்து l/2 டிஸ்டன்ஸ் தள்ளி இவங்களோட ஆரிஜின் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க, ஓகேவா. அதாவது 4m மாஸான அந்த தேர்ட் மாஸில் இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், அதாவது l/2 டிஸ்டன்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய சென்டர் ஆஃப் அவங்களுடைய கோஆர்டினேட்ஸோட வேல்யூ வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்டில் இருந்து இந்த சிஸ்டத்தினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ரைட். பை த சேம் திங் நம்ம எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி தான் நம்ம ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அலாங் திஸ் ஒய் ஆக்சிஸ், ரைட். அப்போ ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு என்னவா தான் இருக்கும், m1 இன்டூ அவங்களுடைய டிஸ்டன்ஸ் இருக்குமா, ரைட். ஓகே, இப்போ நான் இங்கே எடுத்துக்கக்கூடிய டிஸ்டன்ஸஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே, திஸ் இஸ் அன் ஆரிஜின், ரைட். அப்போ இதிலிருந்து நான் கீழே இருந்து ஒவ்வொரு மாசஸை நான் அப்ரோச் பண்ணிட்டு போகிறேன், ஓகேவா. ஃபார் அவர் சிம்பிளிசிட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதம் நான் m1 இவங்களை 2m இவங்கள நான் 4m ஈஸியர் கால்குலேஷன் எடுத்துக்கிறேன், ஓகேவா. சரி, இப்போ இந்த ஆரிஜினில் இருந்து இப்போ இந்த மாஸ் ஃபர்ஸ்ட் மாஸாக இருக்காங்களா, அப்போ மாஸ் m இன்டூ அவங்களோட டிஸ்டன்ஸ் என்னவா தான் இருப்பாங்க, திஸ் இஸ் த x1 டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, திஸ் இஸ் அப்போ x2 டிஸ்டன்ஸ் என்னவா இருப்பாங்க, நமக்கு ஆப்வியஸாக x2 டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருப்பாங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம், y2, சாரி அலாங் தி y ஆக்சிஸ், திஸ் இஸ் y2ன்னு கன்சிடர் பண்ணிப்போம் அலாங் திஸ். அதே மாதிரி அவங்களுடைய கோஆர்டினேட் பாயிண்ட்ல இருந்து இந்த தேர்ட் மாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், அவங்களுடைய y3 வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், ரைட். அப்போ m இன்டூ x1 y1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு l/2 ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க விச் இஸ் 2m இன்டூ அவங்களோட ஆரிஜின்லேருந்து அவங்களோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, இங்கே ஹியர் இஸ் l/2, ஹியர் திஸ் இஸ் l. அப்போ அவங்களோட வேல்யூ என்டையர் வேல்யூ என்னவா இருப்பாங்க விச் இஸ் 3l/2 இருக்குன்னு சொல்லலாமா, ஓகே. ப்ளஸ் 4m தேர்ட் மாஸ் இன்டூ அவங்களோட ஆரிஜினில் இருந்து அகைன் போகிறோம், ஆல்ரெடி 3l+2 இருக்காங்க, ப்ளஸ் இன்னொரு l ஆட் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைப்பாங்க விச் இஸ் 5l/2 கிடைப்பாங்க, ஓகேவா. டிவைடட் பை த சமேஷன் ஆஃப் திஸ் என்டையர் மாசஸ், ரைட். அப்போ இவங்களோட சமேஷன் ஆஃப் திஸ் என்டையர் மாசஸ்னுடைய வேல்யூ என்னவா இருக்கும் விச் இஸ் சேம் திஸ் m 2mங்கும் போது 3m + 4m அப்படிங்கும்போது விச் இஸ் 7m மாஸ் அப்படிங்கிறத சொல்லலாம், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ இவங்களுடைய மாசஸ்லாம் அப்படியே கேலிப்ரேட் பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் ml/2, this is 6ml/2, this is 20ml/2 divided by 7 வச்சுக்கலாமா, 7m, ஓகே. சரி, இப்போ இந்த டேர்ம்ஸ் காமனாக இருக்கக்கூடிய இந்த 2 கீழே கொண்டாந்துரு. அப்போ என்ன மட்டும் இருக்கும் உனக்கு மேலே ml
ப்ளஸ் 6 ml ப்ளஸ் 20 ml டிவைடட் பை 7 into 2ங்கும்போது விச் இஸ் த 14 m ஆகிடும், ரைட்? அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய எம்ஸ் ரெண்டையுமே மாசஸ் டேர்ம் எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். அப்புறமே நீங்கள் என்ன மட்டும் இருக்குன்னு கால்குலேட் பண்ணு. எல் ப்ளஸ் 6Lங்கும் போது 7L ப்ளஸ் 20ங்கும் போது 20Lங்கும் போது என்ன கிடைக்கும் உனக்கு? 27L டிவைடட் பை 14 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஒய் சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்லாங் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் தென் ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம், ரைட்? இப்போ 2 டைமென்ஷனில் இருக்கும்போது இவங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் மூவ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ செகண்ட் பார்க்கக்கூடியது ஒரு 2 டைமென்ஷனல் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது 2 டைமென்ஷனில் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கும்போது அந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ஜென்ரலாகவே நம்ம 2 டைமென்ஷனுங்கும் போது என்ன இருப்பாங்க? இட் பிளேஸ் அபவுட் ஒன்னா எக்ஸ் ஒய் ஆக்சஸாக இருக்கலாம், இல்லை ஒய் இசட் ஆக்சஸாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் இசட் ஆக்சஸாக இருக்கலாம், எனி ஆஃப் த 2 கோஆர்டினேட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஹியர் நான் இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2 கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்து 2 ஆக்சஸஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுதான் அவங்களுடைய ஆரிஜின் பாயிண்ட். இந்த ஆரிஜின் பாயிண்டில் இருந்து சர்டெயின் ஒரு 3 மாசஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்காங்க. எக்ஸாம்பிள் இவங்களை M1 வச்சுக்கிறேன், இவங்களை நான் M2ன்னு வச்சுக்கிறேன், இவங்களை நான் M3ன்னு ஒரு 3 மாசஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இந்த 3 மாசஸ்க்கும் அவங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும்? அப்போ இந்த மாஸ் M1ன்ற மாஸ் இட்ஸ் அண்ட் 2 டைமென்ஷனல் அப்படிங்கும்போது இவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்காங்களா? அப்போ அந்த பாயிண்ட்டை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்? விச் இஸ் x1, y1 டினோட் பண்ண முடியுமா? சேம் M2 மாஸ் என்னென்னு சொல்லலாம்? x2, y2 மாஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி M3 மாஸை x3, y3 மாஸ்ன்னு சொல்ல முடியுமா? ரைட். ஓகே, அப்போ இவங்களுடைய பேஸ்ட் அப்பான் அவங்களுடைய கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பாயிண்ட்ஸ் x1, x2 எப்படி இருப்பாங்க? இப்போ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். இந்த ஆரிஜின்லேருந்து M1 பாயிண்ட் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் x1 எடுத்துக்கலாமா? ரைட். ஓகே, அதே மாதிரி ஆரிஜினில் இருந்து ஒய் ஆக்சஸில் இந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸை நான் y1 எடுத்துக்கலாமா? ரைட். ஓகே, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் M1, Y1. அதே மாதிரி தான் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னும் போது செகண்ட் பார்ட்டிகளுக்கு எப்படி இருப்பாங்க? விச் இஸ் இது x2ஆக இருப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இவங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்டை நான் y2ன்னு எடுத்துக்கலாம். பை த சேம் திங் இவங்களோட வேல்யூ இங்கே ஒய் தேர்ட் மாஸ்க்கு y3ஆகவும் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய இவங்களோட டிஸ்டன்ஸை நான் x3ஆகவும் எடுத்துப்பேன். இப்போ இவங்களுடைய டிஸ்டன்சஸ் நான் கேலிப்ரேட் பண்ணிவிட்டேன் பேஸ்ட் அப்பான் பாயிண்ட்ஸை பொறுத்து. ஓகே, இப்போ இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி சார் இருக்கும்னு நான் கேட்டோம் அப்படின்னா இப்போ நல்லா பாருங்கள், இந்த 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் மாஸஸை கன்சிடர் பண்ணுறோமா? அப்போ அந்த 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் மாஸஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது அப்போ அந்த சிஸ்டத்தினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேவா இருப்பாங்க அப்படின்னா அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? அப்போ இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி சார் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டோட்டல் சிஸ்டம், அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூவையும் ஒய் ஆக்சிஸில் கிடைக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூவையும் 2 வேல்யூவும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு கோஆர்டினேட்ஸாக வந்து ஜாயின் ஆவாங்க. அந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் சிஸ்டத்தினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தினுடைய டோட்டல் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியுமா? ஓகே, சரி. அப்போ இவங்களுடைய கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி தான் இருக்கும்? இப்போ இது சேம் திங் நீ 1 டைமென்ஷனில் என்ன பண்ணியோ அதே தான் பண்ணுவேன். பட் 1 டைமென்ஷனில் என்ன பண்ணியிருப்பேன்? அலாங் எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணியிருப்பேன். ஒய் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் கால்குலேட் பண்ணியிருப்பேன். பட் இன் 2 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டையுமே சேர்ந்து நீ ஒன்றா பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் மூவ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு இன்னமும் டீட்டெயில்டாக உனக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 3 மாசஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஹியர் திஸ் இஸ் த மாஸ் M, ஹியர் திஸ் இஸ் த மாஸ் 3M அண்ட் தென் திஸ் இஸ் த மாஸ் 2M. ஓகேவா? இந்த 3 மாசஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 3 மாசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் சேம் டிஸ்டன்சஸ். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் L அண்ட் திஸ் இஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் L. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தா இருக்குது அப்படின்னா எனக்கு L தான் இருக்குது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்? சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொடுக்கக்கூடிய கொஷினில் கொடுக்கக்கூடிய குவார்டினேட்ஸை பொறுத்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் M மாஸ். ஓகேவா? அப்போ M மாஸில் இருந்து அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? அப்போ M மாஸுங்கும் போது எங்கே இருக்காங்க? இந்த இடத்துல இருக்காங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஆரிஜின்னு கன்சிடர் பண்ணிப்போமா? திஸ் இஸ் எக்ஸ் ஒய்ங்கும் போது
0,0 நான் கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஓகே. அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ. அப்போ இந்த 2m அப்படின்ற இந்த மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இவங்களும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் இருப்பாங்க, ரைட்? அப்போ இவங்களோட டேர்ம்ஸும் x,y தான் இருக்கும். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இவங்க என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா இங்கே இருக்காங்க ஆர்ஜினோட லைன்லேயே தான் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க. அப்போ ஒய் ஆக்சிஸில் எந்த டிஸ்டன்ஸும் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. ஸோ தட் அவங்களோட வேல்யூ 0வாக இருக்கும், ரைட்? ஓகே. இதுவே இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய தேர்ட் மாஸ் பாரு. இப்போ இந்த தேர்ட் மாஸ் தான் ரொம்ப க்ரூஷியலான மாஸ் தான், நல்லா கவனி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆர்ஜின் பாயிண்டில் இருந்து அவங்களுடைய எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ஒய் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அப்போ இவங்களுடைய டோட்டல் ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஒய் டிஸ்டன்ஸோட வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட எக்ஸ் டிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி சார் இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா எக்ஸாக்டாக எப்படி தான் இருக்காங்க? இந்த டிஸ்டன்ஸினுடைய ஹாஃப் ஆஃப் த வேல்யூ தான் இருக்காங்களா? ஸோ தட் அப்போ இவங்களோட வேல்யூவை நான் எக்ஸில் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னா L/2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. அப்போ இந்த எக்ஸ் இவங்களோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் L/2 ஆகும். அலாங் தி ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸை திஸ் இஸ் த ஒரு கோஆர்டினேட் அப்படியே எடுத்துக்கோ, ஓகேவா? இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நல்லாவே தெரியுதா? 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் மாசஸ் மேபி வேரி ஆகலாம், பட் அவங்களோட டிஸ்டன்ஸஸ் என்னவா தான் இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ரைட்? இப்போ இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் இவங்களுடைய மேக்ஸிமம் ஹைட், அதாவது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸிமம் ஹைட் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வி கேன் யூஸ் என்ன யூஸ் பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்களுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் மேக்ஸிமம் ஹைட்டை கால்குலேட் பண்ண முடியுமா? இது ஒரு சினாரியோ தாண்டா, நல்லா கவனிச்சுக்கோ. இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ங்கிறனால பேசிக்காக அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ஹைட்டில் தான் இருப்பாங்க, எப்படிப்பட்ட மாஸ் இருந்தாலுமே. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால உனக்கு நான் டீட்டெயில்டாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்னாடி போக ஈஸியாக உன்னால் ஒர்க் பண்ணிக்க முடியும், ரைட்? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை எடுத்துக்கோ. இவங்களுடைய பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு? அட்ஜசன்ட் சைட் ஆப்போசிட் சைட் த ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு த ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்போமா? அப்போ இங்கே ஹியர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது திஸ் இஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் தான்? L/2 தானே டிஸ்டன்ஸு. ஸோ தட் அப்போ L/2 டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அப்போ அவங்களோட வேல்யூ என்னவாக இருக்கும் நமக்கு? ஃபஸ்ட்டு L ஸ்கொயர் ப்ளஸ் L/2 த ஹோல் ஸ்கொயருங்கும்போது L ஸ்கொயர் டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு த ஹைட் ஸ்கொயரா? ஓகே, சரி. இப்போ நீ அப்படியே கேலிப்ரேட் பண்ணி பார்ப்போம். உனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ கிடைக்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாரி திஸ் இஸ் மைனஸ். இதை கேலிப்ரேட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? விச் இஸ் 3L square divided by 4 which is equal to H square. Now we want the value of H மட்டும் தான் வேணும். So that H is equal to root 3/4 times of L அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? This is the value of அவங்களோட H ஓட வேல்யூ. அப்போ இவங்க அலாங் த ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் இந்த தேர்ட் மாஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா root 3/4 into L அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமா? பை த சேம் திங். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் உனக்கு. பேஸ்ட் அப்பான் சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு வேல்யூவையும் ஒரு குவார்டினேட் வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம், ரைட்? ஹியர் ஃபஸ்ட் நான் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கும் போது என்னவாக இருக்கும் எனக்கு? ஃபஸ்ட்டு மாஸ் திஸ் இஸ் த எம் மாஸ், அவங்களோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்குது? 0வாக இருக்குது. ஓகே, சரி. அடுத்து செகண்ட் மாஸ் எடுத்துக்கிறேன். 2mன்ற மாஸ், அவங்களோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது எனக்கு? L டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகே, அடுத்து தேர்ட் மாஸ் 3m, அவங்களோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? விச் இஸ் L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. த மாசஸ் அவங்களுடைய என்டையர் மாஸ் என்ன இருக்குது? m + 2m போது 3m + 3m போது விச் இஸ் 6m வந்துட்டாங்களா? ஓகே, now here also this is the value என்ன ஆகிடுவாங்க? 0 ஆகிடுவாங்க. here 2ml ப்ளஸ் இவங்களோட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? 3ml டிவைடட் பை 2ஆக இருக்குமா? அப்போ இவங்களை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இவங்களோட வேல்யூ என்ன ஆகிடுவாங்க எனக்கு? 4ml டிவைடட் பை 2 the whole divided by the mass 6mன்ற மாஸ் இருக்குமா எனக்கு? ரைட், 6m அப்படின்ற இந்த மாஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? 4 வேல்யூ எடுத்துக்கோ. 4ml + 3ml அப்படிங்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? 7ml. கீழே டிவைடட் பை இவங்க டினாமினேட்டரில் கொண்டாந்தானே உனக்கு என்ன கிடைக்கும்? 12m கிடைக்குமா? அப்போ இவங்களை சால்வ் பண்ணேன்னா m கேன்சல் பண்ணிக்கோ. ரிமைனிங் உனக்கு என்ன மட்டும் இருக்குது? எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 7/12 இன் டைம்ஸ் ஆஃப் த L அப்படிங்கிறது கிடச்சிருக்கா? ஓகே, பை த சேம் திங் ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டால் என்னவா இருக்கும்? திஸ் இஸ் த மாஸ் m. அப்போ இந்த mங்கிற இந்த மாஸ் எவ்வளோ தூரம் ஒய் ஆக்சிஸில் கவர் பண்ணியிருக்காங்க? 0 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஓகே, அடுத்து 2m மாஸ் எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்காங்க? இவங்களும் ஒய் ஆக்சிஸில் 0 டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, முடிஞ்சு. அடுத்து தேர்ட் மாஸ் எடுத்துக்கோ. தேர்ட் மாஸ் என்ன ஹைட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க ஒய் ஆக்சிஸில்?
√3/4 டைம்ஸ் ஆஃப் எல் வந்து இவங்க டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களா? அப்போ இவங்களோட வேல்யூ என்னவாக இருக்கும்? √3/4 டைம்ஸ் ஆஃப் எல் டிவைடட் பை த டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது என்ன மாசாக இருக்குது நமக்கு? இங்கே 6m இருக்காங்களா? அப்போ இவங்களோட வேல்யூ 0 ஆகிடும், இவங்களதும் 0 ஆகிடும். ரிமைனிங் யார் மட்டும்தான் இருக்காங்க இங்கே மேலே? இங்கே இருக்கக்கூடிய எம்மும் இங்கே இருக்கக்கூடிய எம்மும் கேன்சல் பண்ணிக்கோ. ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் உனக்கு? 3√3 டிவைடட் பை 4 × 6 அப்படிங்கும்போது 4 6 என்ன கிடைக்கும் உனக்கு? 4 6 கீழே டினாமினேட்டரில் கொண்டாந்து அப்படின்னா உங்களோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் 4 6 24 அப்படின்றது கிடைக்குமா? ஓகே, அப்போ இந்த உங்களோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்ட 12 கிடைக்குமா? ரைட், ஓகே. அப்போ இவங்களோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னும் போது என்ன உனக்கு இருக்கும்? இவங்களோட வேல்யூஸை நீ சால்வ் பண்ண அப்படின்னும் போது விச் இஸ் 1 டைம் விச் இஸ் 4 டைம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்போ இவங்களுடைய ஒய் சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒய் சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் √3/4 டைம்ஸ் ஆஃப் எல். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒய் சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ. ரைட், இப்போ இதே வேல்யூவை சரி சார் இப்போ இந்த சிஸ்டமில் அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே சார் இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட குவார்டினேட் என்ன சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அலாங் த எக்ஸில் இருக்கும்போது அவங்களோட வேல்யூ என்ன இருக்குது? 7/12 டைம்ஸ் ஆஃப் எல்லாவும் ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கும் போது என்ன கிடச்சிருக்காங்க? விச் இஸ் √3/4 டைம்ஸ் ஆஃப் எல்லாவும் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம். இது ஏன் வந்து நம்ம இது வந்து 2 டைமென்ஷன் அப்படிங்கிறனால கம்ப்ளீட்டாக இது நம்ம கோஆர்டினேட்ஸ் ஓரியன்டாக நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 டைமென்ஷன் மோஷன் பட் தென் 2 டைமென்ஷன் மோஷனில் ஒரு பாயிண்ட் மாசஸ் இருக்குது அப்படின்னும் போது அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸை நம்ம எப்படி கேலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.